இன்றைக்கி ஏற்றுமதி அப்படின்னாலே பெரிய சிட்டிஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் இன்றைக்கி இ-காமர்ஸ் ஏற்றுமதி பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கிறதுனால சின்ன சின்ன ஊர்கள் Tier 2 Tier 3 சிட்டிஸ்லலாம் வந்து ஏற்றுமதி அதிகரிச்சிருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர், கரூர், அதுக்கடுத்து ஜுனாகத் அப்படின்னு ஒரு ஏரியா குஜராத்தில் இருக்குது. பானிபட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஹரியானாவில். அங்கேருந்துலாம் வந்து பல பொருட்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது. கரூரை பொறுத்தவரையில் நமக்கு அந்த டேபிள் கிளாத்து, அதுக்கடுத்து கிச்சன் டவலு, அதுக்கடுத்து கர்டன்ஸு, அதுக்கடுத்து பெட் ஸ்ப்ரெட், இதெல்லாம் வந்து பெரிய அளவில் நாம் இங்கேருந்து பல்காக முன்னாடி கண்டெய்னராக வந்து வெளிநாட்டுக்கு ட்ரெடிஷ்னல் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய, பாரிஸில் இருக்கக்கூடிய ஒரு தனி நபர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமேசான்லேருந்து தன் வீட்டுக்கு தேவையான ஒரு பெட் ஸ்ப்ரெட்டை வாங்குறாரு. ஆனால் அதனோட உண்மையான மேனுஃபேக்சரர் அல்லது செல்லர் யார் அப்படின்னா அவர் கரூரில் இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி சின்ன சின்ன ஊர்லேருந்து பெரிய பெரிய நாடுகளை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பானிபட்லேருந்து உலகத்தையே கவரக்கூடிய பல்வேறு தரை விரிப்புகள் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. குறைஞ்சபட்சம் ஒரு 40% வரைக்கும் லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஜுனாகத் அப்படின்ற ஒரு ஏரியா, இது குஜராத்தில் இருக்குது. அங்கேருந்து மூலிகை பொடி, இயற்கை அழகு சாதன பொருட்கள், அதாவது பாரம்பரிய உணவுப் பொருட்கள்லாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. 2 வருஷத்தில் இந்த ஏற்றுமதி அப்படின்றது 45% அளவுக்கு அதிகரிச்சிருக்குது. ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா 3 முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க. மத்திய அரசு ஓடிஓபின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்டு. அது மூலிமா நிறைய ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான ஊக்குவிப்பு மையங்கள்லாம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அதனால் பெரிய அளவில் அந்த ப்ராடக்டோட எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாகுது. 2வது அமேசான் FBA, பேக்கிங், ஷிப்பிங், டெலிவரி எல்லாமே அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. ஈவன் ரிட்டர்னை கூட அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு விற்பனையாளர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அமேசான் வேர்ஹவுஸ்க்கு குட்ஸ் அனுப்பிச்சிட்டு அடுத்து மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது புது ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கோ தன்னோட டயத்தை வந்து செலவழிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குறைந்த முதலீடு, அதிக வருமானம். இது எப்படின்னா உதாரணமே உங்களுக்கு சொல்கிறேனே, திருப்பூரில் ஒரு டிஷர்ட்டோட இன்வாய்ஸ், எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் பார்த்திங்கன்னா $2, $3 இருக்கும். ஆனால் அதே டிஷர்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா MRP அப்படின்னு சொல்லி போட்டு $20 போட்டிருப்போம். பையர் அப்படி தான் போட சொல்லுவார். ஸோ அப்போ நமக்கே தெரியுது $3 வாங்கின பையர் வந்து அதை $20 விற்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதை வந்து இப்போ இ-காமர்ஸ் ஏற்றுமதி நேரடியாக அந்த பையர், அதுக்கு இடையில ஒரு கமிஷன் ஏஜென்ட் மாதிரி ஒருத்தர், அதுக்கடுத்து அந்த ரீட்டைல் ஸ்டோருக்கான லாபம் எல்லாத்தையுமே அடித்து தூக்கிட்டு டைரெக்டாக ஒரு $3 உற்பத்தி பண்ண ஒரு டிஷர்ட்டை நாமளே இங்கேருந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலுக்கு ஒரு $30 விற்க முடியும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வாய்ப்பு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி சாத்தியமாயிருக்குது. இந்த இ-காமர்ஸ் ஏற்றுமதி மட்டும் இல்லாமல் உள்நாட்டு இ-காமர்ஸ் வணிகம், அதாவது Amazon.in, ஃப்ளிப்கார்ட் மாதிரியான தளங்களில் கூட இன்றைக்கி பல்வேறு பொருட்களை விற்பனை பண்ணக்கூடிய விற்பனையாளர்கள் சுமார் 60% நீங்களும் நானும் இருக்க மாதிரி ஒரு சின்ன சின்ன சிட்டிஸில் தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்தியா உலகளாவிய வர்த்தகத்தில் அடுத்த ஒரு அத்தியாயத்தை எழுத ஆரம்பிச்சிருக்குது. நீங்கள் இதன் மூலிமா என்ன கற்றுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன ஊரில் இருந்தாலும் சரி, சின்ன கிராமத்தில் இருந்தாலும் சரி, அங்கே ஒரு பொருள் வந்து பரவலாக கிடைக்கும். அந்த பொருளுக்கான மதிப்பு அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஊராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஊர் பக்கத்து ஊராக இருக்கலாம், அங்கே ஒரு பொருள் ஃபேமஸாக இருக்கும். அது வந்து வெளிநாட்டில் பலருக்கும் தெரியாது, இல்லை இந்தியாவிலே இல்லை தமிழ்நாட்டிலே மற்ற இடங்களில் இருக்கவங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கும். ஆனால் அந்த பொருளோட குவாலிட்டி அடிச்சிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அதை கூட நாம் இ-காமர்ஸ் சேல் பண்ணும்போது Amazon.inல இந்தியாவில் கூட சேல் பண்ணலாம், ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணலாம், அல்லது Amazon.comலையோ Amazon.frலையும் வந்து நாம் இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் வந்து இதை காட்டுது. ஸோ இன்றைக்கி ஏற்றுமதி அப்படின்னாலே பெரிய நகரங்கள் அப்படின்றத விட்டுட்டு சின்ன சின்ன ஊர்களில் கூட இதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியுது. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக்கணும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஏரியாவில் அல்லது உங்கள் ஊரில் அல்லது உங்கள் பக்கத்து ஊரில் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான பொருள் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன்.